இப்போ தான் பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீட்ல இருக்கிற ஒரு சில திங்ஸை வச்சு நீங்க பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்கா வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ட்ரை பண்றீங்கன்னா, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க. அதுல இம்பார்ட்டன்டான திங்ஸ் என்னன்னா முட்டை. முட்டை ஏற்கனவே வீட்ல இருக்கு 3 to 4 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த முட்டையை தயவு செஞ்சு எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு பேக்கிங் பண்றீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாவே வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான முட்டையில செஞ்சீங்கன்னா பீட் பண்ணும்போதே நல்லா பொங்கி வரும். கேக்கும் நல்லா ஃப்ளஃபியா வரும். அதே மாதிரி ட்ரை இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்டே அதை நல்லா 2-3 வாட்டி சலிச்சு வச்சுக்கோங்க. இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமே பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல நிறைய பேர் பண்ற தப்பு பேட்டர் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஓவனை ப்ரீஹீட் பண்றது, மோல்ட் எடுத்து அதுக்கு டஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே பண்ணாதீங்க. பேட்டர் நீங்க என்னதான் கரெக்டா மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்தாலும் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்னால உங்களுக்கு கேக்கு ஸ்பாயில் ஆக சான்சஸ் இருக்கு. 10 நிமிஷம் மோல்டுல ஊத்தி வெளியிலே வச்சிருந்தீங்கன்னா அந்த பேட்டர் என்ன ஆகும்? ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பேக்கிங்க்கு டைமிங் ரொம்ப முக்கியம். ப்ரீஹீட் பண்றது, பேட்டர் ரெடி பண்றது எல்லாமே கரெக்ட் டைமிங்க்கு பண்ணிக்கோங்க. பேக்கிங் கூட ஒரு சயின்ஸ் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இன்னும் பேக்கிங் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.